தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணையப் போகிறது என்ற செய்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை? இது பரப்பப்படுகின்ற ஒன்றா? இல்லை இதன் பின்னணியில் ஏதேனும் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை விவரிக்கும் வீடியோவாக இந்த பதிவு அமைகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தேதி எந்த நேரமும் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிறதா. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய நாள் எப்போது வேண்டுமானாலும் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம்ங்கிற ஒரு சூழல் இருக்குது. சரி, எனவே தேர்தல் களம் என்பது ஒரு தகிக்கின்ற ஒரு களமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி வெயில் ஏறிக்கொண்டே இருக்கிறது, அதை மாதிரி தேர்தல் களமும் சூடு பிடித்திருக்கிறது என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். பிரச்சனைகள் இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த பிரச்சனைகள் தான் சூடுகளுக்கும் காரணமாக இருக்குது. ஒரு பக்கம் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கி ஒவ்வொரு கட்சிகளுக்காக அந்த இடங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கிறார்கள். தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸிற்கு 28 இடங்கள், அதே போன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு 2 இடங்கள், மதிமுகவிற்கு 4 இடங்கள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தொகுதிகளை அவர்கள் ஒதுக்கி கொண்டு அதற்கான ஒப்பந்தங்களில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் கையெழுத்திட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம், இன்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி உடன் நடக்கக்கூடிய அந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் திரு சண்முகம் அவர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிகேஷனுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் செய்தியாளர்கிட்ட பேசுகின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய பலத்தை அறிந்து அதற்கேற்ப தொகுதிகள் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்ற ஒரு தகவலை அவர் சொல்றார். எனவே புதிதாக எப்படி நீங்கள் தேமுதிகவுக்கு இடங்கள் அதிகமாக கொடுக்க முடியும் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க முடியும் என்று சொன்னால், அப்போ எங்களுக்கும் அது பொருத்தம் தானே என்ற அடிப்படையில் அவர் அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டார். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்க தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, கடந்த முறையை விட எக்காரணம் கொண்டும் குறைவான தொகுதிகளை பெற முடியாது என்பதில் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தை போக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சிறிய கட்சிகள், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள், உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய கட்சிகள் எல்லாம் தங்களுக்கு கிடைத்த அந்த 2 இடங்கள் ஓரிடம் அப்படிங்கிறது பெற்றுக்கொண்டு அவர்கள் அடுத்த கட்டத்திற்காக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அதே போன்று அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிகளையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களும் சில பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட அந்த இடங்கள் அப்படிங்கிறது இன்னும் எத்தனை எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு உறுதி செய்யப்படாத ஒன்றாக இருக்கிறது. அங்கேயும் சில பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இப்போது அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருப்பது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் தொடர்ந்து பேசப்படுகிறது. இது புதுசாக வரக்கூடிய செய்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாவேக்க பாஜகவோட பெறும், தாவேக்க அதிமுகவோட பெறும் என்று சொல்லக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதில் உண்மை இல்லாமல் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜக இந்த கூட்டணி இருந்தாலும் கூட அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான முயற்சியை தாவேக்க மேற்கொண்டதா என்று சொன்னால் மேற்கொண்டது. அதற்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் இல்லாவிட்டாலும் கூட சில முயற்சிகள் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் பெரிய அளவில் உடன்பாடு எட்டப்படவில்லை. எனவே அது அந்த அளவில் நின்று விட்டது. அதற்கு பிறகுதான் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தாவேக்கவை அந்த விமர்சனம் செய்யக்கூடிய அந்த சவுண்ட் இருக்குல்ல, அது அதிக அளவு நம்ம கேட்க முடிந்தது. அந்த சவுண்டுங்கிறது கடும் விமர்சனத்தை அப்படி சொல்கிறோம். முன்னாள் அமைச்சர்களாகட்டும், அதிமுகவை சேர்ந்தவர்கள் அல்லது அதிமுகவில் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். ஒரு கட்டத்தில் கரூர் சம்பவத்தின் போது கூட தாவேக்கவை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாங்க அதிமுக. இது முழுக்க அரசினுடைய தோல்வி, திமுகவினுடைய தோல்வி, திமுக அரசினுடைய தோல்வி என்று அவர்கள் அதனை கொண்டு சென்றார்களே தவிர விஜய் மீது என்ற குற்றச்சாட்டையும் சுமர்த்தாமல் இருந்தார்கள். ஆனால் விஜய் அதிமுக மீது விமர்சனத்தை முன்வைக்கின்ற போது முன்வைத்த பிறகு அல்லது இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பில்லை என்று தெரிந்த பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூட அவர் வீட்டுக்குள்ளேருந்து அரசியல் பண்ணுறாரு என்ற விமர்சனத்தை முன்வைச்சார். எனவே அந்த அளவில் அதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் மறுபடியும் மீண்டும் இப்பொழுது 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு வருது. ஏன் வருது அப்படின்னு சொன்னால், அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்போ இது எந்த
அடிப்படையில் இந்த காய் நகர்த்தல்கள் அரசியலில் நடைபெறுகிறது என்பதை நம்ம ரொம்ப முக்கியமாக உற்று நோக்கணும். சில நெருக்கடிகளின் காரணமாக, சில அழுத்தத்தின் காரணமாக விஜய் இந்த முடிவை எடுக்கக்கூடும் என்று சில பார்வைகள் இருக்கிறது, சில அரசியல் பார்வை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை சமாளிப்பது என்பது புதிதாக வந்த ஒரு கட்சிக்கு இயலாத ஒன்று அப்படிங்கிறது. உங்களுக்கு தொண்டர்கள் பலம் இருக்கலாம், அல்லது ரசிகர்களாக இருந்து இப்போது தொண்டர்களாக மாறிவிட அவருடைய அந்த பலம் இருக்கலாம். இருந்தாலும் கூட கட்டமைப்பு ரீதியாக பலம் பெறாதவர்களால் அரசியல் களத்தை எதிர்கொள்வது, தனித்து நின்று எதிர்கொள்வது, தனி ஆளாக எதிர்கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா அரசியல் களம் அந்த மாதிரி இலகுவான ஒரு களம் அல்ல அப்படிங்கிறது விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்போது நம்ம தனித்து நின்று அதை எதிர்க்க முடியாது, ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை சமாளிக்க முடியாது என்று செல்கின்ற பொழுது, யார் ஒருவரோடோ ஒரு சமரசத்திற்கு நாம் செல்கின்ற பொழுது அது சாத்தியமாகும் என்ற அடிப்படையில் அவர் சற்று இறங்கி அதற்கான முடிவை எடுக்க அதை நோக்கி செல்வதாக சிலர் சொல்கிறாங்க. அதற்கேற்ப சில ஆலோசனைகளும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல். அப்போது எந்த பக்கம் செல்ல முடியும்? நடக்கக்கூடியது சட்டப்பேரவை தேர்தல். அவர் ஏற்கனவே சொல்ல, நீங்கள் பாஜக விமர்சனம் பண்ண மாட்டேங்கிற விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து அவர் மீது வைக்கப்படும் போது, இது சட்டப்பேரவை தேர்தலுங்க, நாங்கள் திமுகவை தான் எதிர்க்க முடியும், எங்களுடைய அரசியல் எதிரியை தான் நாங்கள் இந்த நேரத்திலே குறி வைத்திருக்கிறோம்னு சொல்கிறாரு. எனவே இது சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் இந்த நேரத்தில் திமுக எதிர்ப்பு என்பதை மட்டும் மிக கூர்மையாக வைத்துக்கொண்டு, கொள்கை எதிரி என்று சொன்னாலும் கூட இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் அதிமுக பாஜக இருக்கக்கூடிய அந்த அணியில் சேரும் வாய்ப்பு உள்ளது என்று ஒரு பார்வை இருக்கிறது. நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுது திமுகவினுடைய ஆதரவு தாளத்திலிருந்து. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கூட்டணி நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இவர் விஜய் என்பவர் பாஜக ஆதரவானவர் என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். சும்மா அவர் கொள்கை எதிரி சொல்கிறாங்க, ஆனால் அவர் ஆதரவு நிலை என்பது பாஜக ஆதரவு நிலை தான். அதிமுக பொறுத்தளவில் அதிமுக பாஜக என்று பிரித்து அறிய முடியாத அளவில் அவங்க இருக்கிறாங்க. பாஜக கொடுக்கின்ற எல்லா அழுத்தத்திற்கும் அவர்கள் அடிபணியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள் 2 பேரும் இணைந்தால் அது பெரிய ஆச்சரியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அவங்க விமர்சனத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. எனவே அவங்க சொல்றது, அந்த மாதிரி ஒன்று ஏற்பட்டால் திமுகவுடைய வெற்றி ரொம்ப எளிதாயிரும், எங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ 3ஆவதாக ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு களத்தை இன்னும் சந்திப்பதற்கு இலகுவாக மாறிடும். எளிதாக போய் நாங்கள் எல்லாருமே அவங்கெல்லாம் பாஜக அதிமுக நீங்கள் விஜய் எல்லாம் சேர்ந்து, நாங்கள்லாம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த அணி எங்களோட 2 அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு செல்வதற்குங்கிற ஈஸி. சீமானை பற்றி நாங்கள் கவலைப்படலை என்று சொல்லி அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் கருத்துக்களை இணையங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜய்க்குள் அந்த சொல்லப்பட்ட சில ஆலோசனைகள், வெளியிலிருந்து சில ஆலோசனைகள் சொல்லப்பட்டாலும் கூட கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். இப்போ அதிமுகவிலிருந்து முரண்பட்டு வந்த திரு செங்கோட்டையன் இதை எப்படி பார்க்குறாரு? அதிமுக பாஜக இங்கெல்லாம் அந்த திரு நிர்மல்குமாரோடைய பார்வை எப்படி இருக்கிறது? திமுகவுடன் முரண்பட்டிருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அங்கு வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஜான் ஆரோக்கியசாமியுடைய பார்வை, இது எல்லாமே வெவ்வேறு விதம். ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியனும் வேறுபடுது. விஜய் வரணும், விஜய் ஆட்சியை பிடிக்கணும், விஜய் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் மட்டும் அவர்கள் அது சரியாக இருக்கிறாங்களே தவிர, ஆனால் அது எப்படி ஆக முடியும், எந்த வழியாக போனால் அது ஆக முடியுங்கிறதுல ஒவ்வொருத்தருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்கிறது. இது உடைத்து இதெல்லாம் சரி செய்யப்பட்டு இந்த கூட்டணி உருவாகும். அதற்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்தல்கள் நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்கிறது. நாம் முன்பு சொன்னது போல ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை, 2 பலமான எதிரிகளை, ஆட்சியில் இருக்கக்கூடிய எதிரிகளை சமாளிப்பது என்பது எளிதல்ல. எனவே இந்த நேரத்தில் இந்த தேர்தலை ஒரு எதிரியோடு சந்திப்போம் என்று அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அது அந்த வந்த காரணத்தினால தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் மாவட்ட செயலாளர்களோடு ஒரு காணொளி கலந்துரையாடல் நடத்தின பொழுது மாவட்ட செயலாளர்களில் 90% அதிகமான பேர் கூட்டணி வைத்து போட்டியிடுவது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இது நமக்கு ஃபேக்ஃபேர் ஆகிருமா அப்படிலாம் கேட்டால் இல்லை, நம்ம வலுவான ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட்டணி வைப்பது நல்லதுன்னு அவங்க சொன்னதை விட சில டிமாண்ட்ஸோடு அந்த கூட்டணிக்கு போகிறது
ஒரு அறிவார்ந்த செயல் என்ற ஒரு ஆலோசனையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கருத்துக்களையும் அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. அந்த அது டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது எண்ணிக்கையில ரொம்ப கவனமா இருக்கிறது. துணை முதல்வர் போன்ற அந்த பொறுப்புகள வாங்குறது போன்ற ஒரு ஹை டிமாண்டோட அது உள்ள போய் நம்ம அத சாதிக்கணும். நாம் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய பலம் நம்ம இருக்குங்கிறத அவங்கள்ட்ட சொல்லி அதுக்குள்ள போணும் அப்படிங்கிற ஒரு கருத்த அவங்க முன்வைத்திருக்கிறாங்க. எனவே ஏன் இந்த ஆலோசனை அடுத்த கட்டத்த நோக்கி போகுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணம் வந்தா தான் போகலாம். போனா நல்லா இருக்குமோ! இத சமாளிச்சு மேல வரணுமோ! நம்ம ரொம்ப நெருக்கடியா இருக்கா, அழுத்தமா இருக்கா, இது அவ்வளவு சீக்கிரமா வர முடியாது போல. படம் வர்றதுல சிக்கலா இருக்குது. அடுத்தடுத்த மூவ் பண்றதுக்கு சில பிரச்சனைகள் வருது. அப்போ ஏதோ ஒரு முடிவு வரணும் என்கிற பொழுது, இந்த ஆலோசனை நோக்கி அவர் போறார். எனவே தமிழக அரசியல் களத்தில் நாம் தொடக்கத்தில இப்ப சொன்ன மாதிரி எந்த நேரத்திலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்ற சூழ்நிலையில, எந்த நேரத்திலும் சில கூட்டணி முடிவுகளும் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி வேணாலும் மாறலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.